வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சூப்பரான செட்டிநாட்டு பால் பணியாரம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 2 பொருள் தாங்க. இப்போ பச்சரிசி ஒரு கப் எடுத்துருக்கோம் அப்படின்னா, அதே அளவுக்கு உளுந்து ஒரு கப் எடுக்கணும். 2ம் சரிசமமாக இருக்கணும். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம். இப்போ கழுவியாச்சு. இப்போ ஊற வச்சுக்கலாம். நமக்கு எப்படியோ குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு 1 மணி நேரம். இப்போ மறுபடியும் கழுவிட்டு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை எந்த அளவுக்கு அரைக்கணும் அப்படின்னா, நம்ம இட்லி மாவு பதத்துக்கு நல்லா அரைக்கணும். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடான பிறகு நீங்கள் ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ இது மட்டும் சின்ன சின்னதாக பால் மட்டும் குட்டி குட்டி பாலாக கிள்ளி போடுங்க. இது மட்டும் குட்டி குட்டியாக எல்லாத்தையும் கிள்ளி போடலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கோம். நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் ஆகாது வேகத்துக்கு. கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். நீங்கள் செவந்து வரணும்லாம் வரக்கூடாது. இது பால் பனியாரம் நல்லா வெள்ளையாக தான் இருக்கணும். அதனால் ஓரளவுக்கு இப்படி இருக்கும்போதே எடுத்துடுங்க. இப்போ மீதம் இருக்க மாவே இது மட்டும் நம்ம கிள்ளி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கிரைண்டரில் ஆட்டின மாவுங்க. அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் இப்படியே நேரடியாக நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். நீங்கள் மிக்சியில் ஆட்டினீங்க அப்படின்னா கல் மாட்டம் இருக்கும் கொஞ்சம். அப்போ ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அப்புறமா பால் சேர்க்கணும். இப்போ நான் தேங்காய் பாலில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எப்போவுமே தேங்காய் பாலில் நீங்கள் சர்க்கரை சேர்த்து வச்சிங்க அப்படின்னா கெட்டுடும் ஃபஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம எப்போ இது பண்ணுறோமோ அப்போ தான் பாலில் சர்க்கரை சேர்க்கணும். இப்போ அந்த இதை பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அதில் பால் ஊற்றிடலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா ஊறி நல்லா ரெடி ஆகிடும். நீங்கள் தேங்காய் பால் தான் ஊற்றணும்னு கிடையாதுங்க. நார்மலாக இது நம்ம பாக்கெட் பாலில் கூட நம்ம இது பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான பால் பனியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.